ஹாய் வணக்கம். வாங்கண்டு கோழி இறைச்சி கறி அரைச்சி வைப்போம். முதலில் அரைப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்து அரைத்துக் கொள்வோம். மல்லி, சின்ன சீரகம், மிளகு, செத்தல், மஞ்சள் தூள் அனைத்தையும் சேர்த்து நன்றாக அரைச்சி கொள்வோம். முதலில் இது நன்றாக அரைந்ததும் உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி கொள்வோம். சிறிதளவு தண்ணியும் சேர்த்து அரைப்போம். நன்றாக அரைபடும். சட்டியை அடுப்பில் வச்சு சூடு காட்டி வெங்காயம், மிளகாய், உள்ளி போட்டு தாளிப்போம். சோம்பு வெந்தயம் சேர்த்து கொள்வோம். ரம்பை சேர்த்து கொள்வோம். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் தளிபட்டு நாங்கள் அரைச்சி வச்சு சரக்கி எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெயோடு சேர்த்து அப்படியே பிரட்டி எடுப்போம். எல்லாம் வாசம் வெறுங்கறி நன்றாக எல்லாம் பிரட்டி வாசம் பெற துவங்கியதும் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து இறைச்சியில் கறி பிரலும் மட்டும் பிரட்டி எடுப்போம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். இறைச்சியை மூடி நன்றாக அவிய விடுவோம். அரைச்ச கறி என்றபடியால் இடைக்கிடை திறந்து அதை பிரட்டி விடுவோம். நன்றாக பாலும் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் விரும்பினால் தேங்காய் சுட்டுட்டு பாவிக்கலாம். நான் இன்றைய பால் தான் சேர்க்கிறேன். கருவேப்பிலை கசக்கி போட்டுக்கொள்வோம். வாசமாக இருக்கும். திரும்ப மூடி அவிய விடுவோம். கறி நன்றாக அவிந்திருக்கும். நாங்கள் பாத்தேசி புளியும் சிறிதளவு இறைச்சி சரக்கு தூளும் சேர்த்து பிரட்டி எடுப்போம். கறி நன்றாக சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.